எக்ஸாக்டா நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது இல்லையா? 2 பேருக்குள்ள பிரச்சனை. ஏதோ ஒரு ஆடியோ வந்திருக்கு. ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஏதோ ஒரு ஆடியோ தான் வந்திருக்கு. ரெக்கார்ட் பண்ணப்படாத பல ஆடியோக்கள் இருந்திருக்கலாம். 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. முதல்ல ஒருத்தங்க வந்து கருத்து சொல்றாங்க. அதுதான் பெரும்பாலும் நம்பப்படும். ஆப்போசிட் சைட்ல இருந்து அடுத்தது இப்ப பிரியங்கா வந்து கருத்து சொன்னாங்கன்னா அது நம்பப்படுமாங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. அதனால கூட அவங்க சொல்லாம இருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி இதுல நிறைய விஷயம் இருக்கு. ஆனா பின்னணியில என்ன நடந்ததுன்னு தெரியாது. தெரியாத வரைக்கும் இவங்க மேல இவங்க சரி இவங்க தப்பு அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கே போக வேணாம்னு நினைக்கிறேன். இஷ்யூ என்னன்னு தெரிஞ்சா 2 பேரும் உட்கார்ந்து பேசினாதான் 2 பேரும் அவங்களோட விளக்கத்தை சொன்னாதான் நம்ம ஒரு ஸ்டாண்டுக்கே வர முடியும். இன்னொன்னு 2 பேரும் அவங்க விளக்கத்தை சொல்றாங்கல்ல, அது உண்மைதான் சொல்லுவாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு நமக்கு? அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க தரப்பு நியாயத்தை தான் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நம்ம பார்க்க வேண்டியது இப்படியான இஷ்யூ எல்லா இடத்துலயுமே ஒரு ஒரு சீனியாரிட்டி டாமினன்ட் இருக்குதா, ஜூனியர் ஆங்கர்ஸ் புதுசா இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றவங்க இந்த மாதிரி இஷ்யூஸை ஃபேஸ் பண்றாங்களா? மணிமேகலை ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆங்கர் தான். இப்போ மணிமேகலை சொல்ற விஷயம் உண்மையா இருக்கிற பட்சத்துல மணிமேகலைக்கு இப்படியான இஷ்யூஸ் இருக்குன்னா அதை விட ஜூனியர்ஸ்க்கு எவ்வளவு பெரிய இஷ்யூஸ் இருக்கும். நம்ம அந்த மாதிரி பல ஆங்கிள் இந்த விஷயத்தை யோசிக்கணும்னு நினைக்கிறேன்.